ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜயை ஆதரிப்பது என்பது ஒரு துரோகம். விஜயும் காங்கிரஸை அப்படி கூப்பிடுவதற்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு தகுதி அருகதை அவருக்கு இல்லை. அப்போ ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் அந்த 5 எம்எல்ஏக்கள் எதற்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக ஆதரவு கேட்கணும், விஜய் தான் இங்கே சத்தியமூர்த்தி போன வரணும், இங்கே வந்து ஆதரவு கேட்கணும். இவங்க ஒரு வெக்கங்கட்டு மானங்கட்டு அங்கே போய் நாங்கள் ஆதரவு தரோம். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அவங்களுடைய கட்டமைப்பு காலியாகிவிட்டது. பிஜேபி அதை காலியாகிட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு போயிருது, காங்கிரஸுக்கு எங்கே ஓட்டு இருக்குது, எங்கே தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னா விஜய்க்கு அறிவு இல்லையா, விஜய் கட்சிக்கு அறிவு இல்லையா, எப்படி நம்ம வந்து தீயசக்தி திமுக கூட்டணியிலேருந்து 5 எம்எல்ஏக்களை வாங்குவோம் இல்லையே. இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆளுநர் மூலமாக பாஜக எங்களை குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, நாங்கள் ஆட்சி அமைப்பதை பாஜக தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் திருவாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுகிறார். எந்த வெக்கமானமும் இல்லாமல் இவர்கிட்ட விஜய் வந்து திருமாவளவன்ட்ட ஃபோனில் பேசினாரா, மற்றவங்களுக்கு லெட்டர் போட்டாராம். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இப்போ? காங்கிரஸ் வந்து டிவிகேயோட வந்து கூட்டணி வச்சிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து காங்கிரஸ் போய் எந்த இடத்துல சேர்ந்தாலுமே அந்த இடம் விளங்காது அப்படின்றது தான் வந்து உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதை எப்படி பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜயை ஆதரிப்பது என்பது ஒரு துரோகம், பச்சையான துரோகம். விஜயும் காங்கிரஸை அப்படி கூப்பிடுவதற்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு தகுதி அருகதை அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், தீயசக்தி திமுகன்னு சொல்லி தான் தேர்தல் முழுக்க பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த தீயசக்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ். காங்கிரஸில் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அது தீயசக்தி, உங்கள் பார்வைப்படி தீயசக்தி திமுகவின் தொண்டர்கள்லாம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு தான் அந்த வெற்றி வந்திருக்கு. அப்போ ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் அந்த 5 எம்எல்ஏக்கள் எதற்கு உங்களுக்கு? அப்படி கேட்குறதே உங்களுக்கு ரைட்டு இல்லை. அடுத்தது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம், திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியின் வலிமையினால தான் ஜெயிச்சிருக்கிறோம். குறிப்பாக திமுகவினுடைய வலிமை தான் காங்கிரஸை வெற்றி பெற வைத்திருக்கிறது. இதையெல்லாம் இருந்தும் கூட இப்போ மற்ற கூட்டணியில் இருக்கிற விசிகா, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக்கு, வைகோ எல்லாருமே போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு இப்போ நேற்று பார்த்துருக்காங்க, முந்தா நாள் பார்த்துருக்காங்க, பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. இவங்க ஸ்டாலினை பார்க்கவே இல்லை. ஒரு கூட்டணியினுடைய தலைவர் என்ற முறையில் காங்கிரஸ் கட்சி பார்க்கவே இல்லை. என்ன பிரவீன் சக்கரவர்த்திலாம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போவே இருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், காங்கிரஸோட தாவேகாவோட சேர்ந்துருந்தோம்னா 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருப்போம், நிறைய தொகுதிகளுக்கு ஜெயிச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 5 முந்திக்கிட்டு அதை போய் சேர்றாங்க. 5 பேர் பனையூரில் போய் சந்தித்து ஆக்சுவலாக ஆதரவு கேட்கணும், விஜய் தான் இங்கே சத்தியமூர்த்தி போன வரணும், இங்கே வந்து ஆதரவு கேட்கணும். இவங்க ஒரு வெக்கங்கட்டு மானங்கட்டு அங்கே போய் நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஏன் இந்த நிலைமையை எடுத்ததுன்னு சொன்னால், வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு மென் சங்கிகளாக இருக்கிறாங்க. வன் சங்கிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் மென் சங்கிகள் காங்கிரஸாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தில் போன சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போட்டியாக இருக்கும். நாங்கள் வந்தால் மாட்டு சாணத்தை 1 கிலோ இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவோம், அதே போல் மாடுகளுக்கான அந்த கோசாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நிறைய அமைப்போம், அப்புறம் வந்து கோயில் கட்டுவோம், ஸ்ரீதைக்கு கோயில் கட்டுவோம், அப்புறம் நர்மதா ஆற்றின் ஓரம் வந்து ஆன்மீக யாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அடுத்தது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் பிஜேபிக்கு கட்சி மாறி போயிருக்காங்க. அந்த பிஜேபிக்கு கட்சி மாறி வந்தவங்களில் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 40-50% வந்து காங்கிரஸில் தான் வந்தவங்க. இப்போ உதாரணமாக இப்போ அஸ்ஸாமில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. பிஜேபி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது. அதனுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, ஹேமந்த் சர்மா,
அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து 2015 பிஜேபிக்கு போய் சேர்றாரு. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பூபன் போரான்னு மாநில காங்கிரஸ் தலைவர் அவர் பிஜேபியில் போய் சேர்றதா இருக்குது. உடனே ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நீங்கள் அப்படி போய் சேர்ந்துடாதீங்க. பிரியங்கா காந்தி அஸ்ஸாமுக்கு நேரிலேயே அனுப்புகிறாரு. அதையும் மீறி அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் பிஜேபியில் சேர்றாங்க. சேர்ந்தது யாரு? அஸ்ஸாம் மாநில காங்கிரஸினுடைய மாநில தலைவர். ஒரு மாநில தலைவரினுடைய யோக்கியதையே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்புறம் நீங்கள் என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம், நீங்கள் எங்கே பாசிசத்தை எதிர்க்கிறீங்க, இந்துத்துவாவை எங்கே எதிர்க்கிறீங்க, உங்களுடைய மதச்சார்பின்மை என்ன? ஒரு மாநில தலைவரே இந்த தகுதியில் இருக்கிறாருன்னா அப்புறம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அவங்களுடைய கட்டமைப்பு காலியாகிவிட்டது. பிஜேபி அதை காலியாகிட்டாங்க. காலியாகிவிட்டு இப்போ தென்னிந்தியாவில் தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க, ஆந்திராவில் ரேவந்த் ரெட்டி, கேரளாலையும் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் யார் முதலமைச்சர்ன்றதில் கடும் போட்டி அங்கே இருக்குது, இன்னும் அதை அறிவிக்கலை. அது தென்னிந்தியாவை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம அமைச்சர் பதவி கிடைக்கும். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல்களில் நிறைய சீட்டு வச்சு விஜய் வச்சு ஜெயிச்சிடலாம். 29 பாராளுமன்ற தேர்தல் வருது, அதுலேயும் நம்ம விஜயோட போட்டி வச்சுட்டு ஜெயிச்சிடலாம். இப்படி ஒரு இதுக்கு இப்போ போடுறாங்க. அப்போ இவ்வளவு நாள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கோமே, இப்போ காங்கிரஸுக்கு 39 எம்பியில் இருந்து இங்கேருந்து ஒரு 10 எம்பி போனதுக்கு காரணம் வந்து பிஜேபி, திமுக தான். திமுகவினுடைய தொண்டர்கள் உழைப்பினால தான் அந்த எம்பிக்கள் போயிருக்கிறாங்க. ஜோதிமணியோ மாணிக்கம் தாகூரோ மற்றவங்களாம் எப்படி போனாங்க? இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் திலக்குன்னு ஒருத்தருக்கு மாநிலங்களவை உறுப்பினராக திமுக உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அவர் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அதை நீ ரிசைன் பண்ணணும்ல. திமுக ஓட்டை வாங்கி தானே நீ அங்கே போயிருக்கிற. இல்லை நான் இப்போ அந்த கட்சி மாறிட்டேன் ரிசைன் பண்ணுறேன்னு பண்ண வேண்டியது தானே. அந்த எம்பிக்களும் பண்ண வேண்டியது தானே. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு, காங்கிரஸுக்கு எங்கே ஓட்டு இருக்குது, எங்கே தொண்டர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு தலைவர்கள் தான். அதனால் காங்கிரஸ் செய்தது துரோகம் என்று திமுக சொல்வது முற்றிலும் உண்மை. காங்கிரஸ் வந்து அதனுடைய ரெண்டாவது, இந்தியாவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி என்று 2024 தேர்தலை ஒட்டி உருவாக்குறாங்க. அதில் முக்கியமான பங்கு வகித்தது திமுக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்தியா கூட்டணி நமக்கு முக்கியம் இல்லை, பிஜேபி இந்திய அளவில் 29 தேர்தலில் வீழ்த்துவது முக்கியம் இல்லை, ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் சீட்டுக்காக திமுகவை நம்ம தலைமொழிகிட்டு போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு முக்கியம் இல்லை, அதிகாரம் அமைச்சர் பதவி தான் முக்கியம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன் சார் ஒரு சந்தேகம், இப்போ யார் வேணா யார் கூட வேணா போய் கூட்டணி வச்சுக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ டிவிகேவோட ஜாயின் பண்ணிருக்கல. இது ஒரு லேமேன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட தனித்துவம். சரி டிவிகே ஜெயிச்சிருச்சே, நம்ம அவங்களோட போய் கூட்டணி வச்சு பார்க்கலாம், அந்த இதுல உங்களுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு ஆதரவான ஓட்டா எதிர்ப்பான ஓட்டா? இப்போ காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு எதிரான ஓட்டு தானே. விஜய்க்கு ஓட்டு போட்டிருந்தா விஜய் கட்சியில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ விஜய் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி விழுந்த ஓட்டு திமுக கூட்டணியில் இருந்த ஓட்டு. அப்போ அப்படி ஓட்டு வாங்கிட்டு நீ விஜய்கிட்ட போய் கூட்டணி சேர்றேன்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு தார்மீக ரீதியான தகுதியை நீங்களும் இழந்துடுறீங்க. சரி, இவங்க எப்படின்னா விஜய்க்கு அறிவு இல்லையா, விஜய் கட்சிக்கு அறிவு இல்லையா? எப்படி நம்ம வந்து தீய சக்தி திமுக கூட்டணியிலேருந்து 5 எம்எல்ஏக்களை வாங்குவோம்? விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வாங்கிட்டோம், அடுத்து இடதுசாரிகள் 4, விசிகா 2, அப்படி பார்த்தா 118 வந்துடும், அப்படியே அடிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்றாரு. இப்போ இவங்க வச்ச கூட்டணி வந்து பாஜகவுக்கு ஓகேவா சார்? அதுதான் இப்போ திருப்பு முனையே. அதுதான் காங்கிரஸினுடைய ஆதரவை விஜய் எப்போ வாங்கிட்டாரோ அப்போவே அமித்ஷா கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டார். யார? விஜய். ஏன் அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய முழக்கம் என்னன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக் பாரத், இதுதான் அவங்களுடைய முழக்கம். காங்கிரஸை எங்கேயுமே தலையெடுக்க விடக்கூடாது. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஆல்மோஸ்ட் காங்கிரஸை அவர்கள் ஒழித்து விட்டார்கள். குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த மாதிரி மாநிலங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் இப்போ கிடையாதுன்னா பதவியிலையும் கிடையாது, கட்டமைப்பும் உருக்குலைந்து போயிருக்கிறது. இப்படி இருக்கும்போது தென்னிந்தியாவில் ஒரு 3 ஸ்டேட் ஆள்றாங்க, தமிழ்நாட்டிலையும் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அமித்ஷா பிஜேபி சும்மா இருக்குமா? இப்போ விஜய் அவருடைய 108 எம்எல்ஏக்களை மட்டும் 107 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்து கொண்டு
தனிப்பெருங்கட்சின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டிருந்தா கூட அழைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை இப்போ கூட்டணி வச்ச பிறகு அவங்க கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்குறாங்க. கவர்னர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ 108, 105, 113 நம்பர் கொடுத்துருக்கீங்க, பெரும்பான்மைக்கு தேவை 118. ஐயோ, இன்னும் 3 இல்லை, இன்னும் 5. அடுத்தல இவர் திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணாருன்னா 6 தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த 6 இல்லாமல் நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதனால் அந்த 6 பேரை நீங்கள் வந்து முடிச்சுட்டு வாங்க, அப்படியும் இல்லைன்னா உங்களை கூப்பிட முடியாதுன்னு இப்படி தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அப்போ ஆளுநர் பண்ணுறது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான். ஏன் அப்படின்னா, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுல எந்த கட்சி அதிக சீட் வச்சுருக்குதோ அவங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு ஒரு வாரமோ 2 நாளோ 5 நாள்லையோ நீங்கள் அசம்பிளியில் ஃப்ளோரில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கறது தான் சட்டமும் சொல்லுது, மரபும் சொல்லுது. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் அதைத்தான் சொல்லியிருக்கிறது. திமுக கூட இருந்துக்கிட்டு வந்து இப்போ டிவிகேல போய் சேர்ந்தது வந்து காங்கிரஸ் பண்ண கேவலமான ஒரு விஷயமா இருந்தா கூட, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கே சார். இப்போ பாஜகவுக்கு அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு நல்ல ஒரு மொத்தடி கொடுத்த மாதிரி தானே இருக்கு. இல்லைதா அப்படின்னா ஆளுநரை எதிர்த்து விஜய் வாயை திறந்திருக்காரா? மைட் பி இப்போ இனிமேல் இல்லையே. இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆளுநர் மூலமாக பாஜக எங்களை குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ஆட்சி அமைப்பதை பாஜக தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் திருவாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசுறதெல்லாம் மற்றவங்க பேசுகிறாங்க. மைட் பி சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் வெப்பன் அவர் சொல்றாரு இல்லை சார்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பிஜேபியை வெளிப்படையாக எதிர்ப்பதை நிறுத்திவிட்டார். இன்னைக்கு அவர் கவர்னர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. ஆளுநர் அர்லேக்கர், அவர் கேரளாவுடைய கவர்னர், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு கவர்னர், அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னு சொல்லி திருமாவளவன் பேசுகிறாரு, இடதுசாரி தலைவர்கள் பேசுகிறாங்க, பலரும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஏன் அப்படின்னா, பிஜேபியை நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது, நம்ம வந்து திமுகவை தான் எதிர்க்கணும், திமுக தான் பழி வாங்கணும், அவங்கள தான் ஏதாவது பண்ணணுமே தவிர பிஜேபி அப்படின்னா சைலன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார். இப்படி இருக்கிற பட்சத்தில் மக்கள் மத்தியில் அந்த உண்மை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ அவங்களுடைய எக்கோசிஸ்டத்தின் மூலமாக திமுக சதி செய்கிறது. இப்போ திமுகவுக்கு ஆளுநருக்கு, இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்குறேன், 108 சீட்டு திமுக ஜெயிக்குது, ஆளுநர் வந்து கூப்பிடலை, ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? வெளிப்படையாக ஆளுநரை கண்டிப்பார், பாரதிய ஜனதா இந்த மாதிரி செய்யுதுன்னு மக்கள் மத்தியில் போராட்டம்லாம் அறிவிச்சிருப்பார். இப்போ ஆளுநர் அத்துமீறுகிறாருன்னு சொல்லி காங்கிரஸ் இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கு, செல்வ பெருந்தகை அறிவிச்சிருக்கு. அப்போ கூட இவர் எதுவும் வாய் திறக்கல. இவர் திறக்கல. நீ இல்லை போராடணும், நீ இல்லை தமிழ்நாடு முழுக்க தாவேகா தொண்டர்கள் ஆளுநரின் இந்த அத்துமீறலை கண்டித்து போராட்டம் பண்ணுவார்கள், இங்கே ஆளுநர் மாளிகை முற்றுகையிடப்படும் அவர் தானே அறிவிச்சிருக்கணும். அப்போ அவர் கம்முன்னு இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், பிஜேபி என்றால் பயம். மைட் பி இப்படி பார்க்கலாம்ல சார். அதாவது வந்து இவர் வாயை திறக்காம இப்போ காங்கிரஸை வச்சு அவர் ஆக்ட் பண்ணலாம் இல்லையா? இல்லை, அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினாலிட்டி எங்கே? கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபியை நீங்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு வாயை திறக்கவே மாட்டேன்றீங்களே, அதை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. இப்போ இந்த நிமிடம் நீங்கள் வந்து உங்களை தனிப்பெருங்கட்சின்னு ஆளுநர் கூப்பிடணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடணும், அவர் கூப்பிட மாட்டேன்றாரு, அதை கண்டித்து பேச மாட்டேன்றீங்களே. இது கூட பரவாயில்ல, அவங்க கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் சைட்லேருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் எதுவும் இல்லை இப்படி சொல்கிறாங்க. ஆளுநர் கண்டிக்காதது மட்டுமல்ல, அழுத்தமும் இல்லைன்றாங்க. ஆளுநரால் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கன்ஃபியூசிங்கா இருக்கே சார். ஆமா, அவர் இந்த சிடிஆர் நிர்மல்குமார்கிட்ட கேட்கும்போது, சிடிஆர் நிர்மல்குமார் அருண்ராஜா யாருன்னு மறந்து போச்சு, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பிஜேபியை பற்றி நீங்கள் எதிர்த்து வாயை திறக்கவே மாட்டேன்றீங்களே, நேரம் வரும்போது பேசுவோம். எப்போ நேரம் வரும்? தேர்தல் முடிஞ்சு சீட்டு அறிவித்து ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போவும் நான் பிஜேபியை பேச மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒன்று. அடுத்தது, இடதுசாரிகள் விசிகாட்டையும் அவங்க ஆதரவு போய் கேட்குறாங்க. அந்த ஆதரவை வந்து திரும்பவும் திமுக கூட்டணி தான் அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அதில் நீங்கள் தீய சக்தி திமுகவோட நெருக்கமாக இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்கிட்ட நீங்கள் எப்படி போய் கேட்கலாம்? இதுக்கு நீங்கள் திமுக ஸ்டாலினை பார்த்து தான் கேட்கணும். ஐயா ஸ்டாலின் சார், இந்த மாதிரி நாங்கள் 108 தான் இருக்குது, நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நீங்கள் இல்லைனாலும் உங்கள் கூட்டணி கட்சிகளை வந்து கொஞ்சம் ஆதரிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு அவரெல்லாம் போய் கேட்கணும். எந்த வெக்கமானமும் இல்லாமல் இவர்கிட்ட விஜய் வந்து திருமாவளவன்ட்ட ஃபோனில் பேசினாராம், மற்றவங்களுக்கு லெட்டர் போட்டாராம், அடுத்தது அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் நிர்வாகிகளை வந்து அனுப்புகிறாராம்.
அப்போ கூட அவர் பனையூர் பண்ணையார் அவர் நேரில் வந்து பார்க்க மாட்டேன்றாரு. உனக்கு ஆட்சி அமைக்கணும்னா நீ தான் நேரில் வரணும், இந்த தலைவர்களை பார்த்து கேட்கணும், ஆதரவு கேட்கணும். அவர் வரமாட்டாராம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மாமன்னர் சக்கரவர்த்தி. அவர் நீலாங்கரை பனையூரை விட்டு வெளியே வர மாட்டார். எல்லாரும் அவரை தேடி போகணும். இதுதான் அவருடைய இதாக இருக்குது. அதனால் இந்த கோழைத்தனம் இருக்கு இல்லையா, இந்த கோழைத்தனம் இவர் இப்போ காங்கிரஸை இழுத்து தேவையில்லாத பிரச்சனையை இவர் உருவாக்கிட்டாருங்க. ரொம்ப ஓவராக பேசி அவங்களும் பேசி இப்போ காங்கிரஸ் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமா? இப்போ என்ன, இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழகத்தையே நிலகுலைய வச்சுருவாங்களா? இதுக்கு முன்னாடி ஏதோ ராகுல் காந்திக்காக ஒரு போராட்டம் பண்ணும்போது ரயில் மறியல்னு சொன்னாங்க. ஒரு 4-5 பேரை வச்சு தான் பண்ணாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டம். அதனால் விஜய் வந்து இதில் தவறு செய்திருக்கிறார். தாவேகா பாரதிய ஜனதாவை எதிர்க்க மறுக்கிறது. அவங்க இப்போவும் திமுகவை தான் எதிர்க்கணும், ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறாங்களே தவிர ஆளுநரையோ பாரதிய ஜனதாவை கண்டிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன் சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வதந்தியா இல்லை உண்மையானே தெரியல, திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்றாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அதிமுக ஆட்சி அமைத்து திமுக வெளியிலிருந்து அதற்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் கடந்த நேற்றிலிருந்து ஊடகங்களில் செய்தியாக அடிபடுகிறது, ஓடிக்கிட்டு இருக்குது. இதற்கு திமுகவினுடைய TVKS இளங்கோவன் அவர் பதில் சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் அப்படியான முடிவு எதுவும் எடுக்கலை. ஒரு கால் ஸ்டாலின் அப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நேற்று திமுக MLAக்கள் கூட்டம் நடந்தது ஸ்டாலின் தலைமையில். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சி குறித்து தலைவர் ஸ்டாலின் என்ன முடிவும் எடுக்கலாம் என்ற அதிகாரத்தை அவருக்கு வழங்குகிறோம் அப்படின்னு அந்த MLAக்கள் கூட்டத்தில் முடிவடைஞ்சிருக்குது. ஸ்டாலின் வந்து நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்ததில், நாங்கள் புதிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டோம். அதாவது தாவேகாவுக்கு ஒரு 6 மாதங்கள் விமர்சனமின்றி அவர்கள் நடவடிக்கையை நாங்கள் கவனிப்போம். இந்த 1000 ரூபா உரிமை தொகையெல்லாம் கண்டினியூ பண்ணணும். 2500 ரூபா கொடுக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல, இந்த 1000 ரூபாயாச்சும் அவர் கொடுக்கணும். மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இது மாதிரி திமுகவினுடைய திட்டங்களை நிறுத்தாமல் கண்ணியம் பண்ணணும், இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் அதிமுகவினுடைய எடப்பாடி அவருடைய MLAக்களை புதுச்சேரியில் ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சுருக்காரு. நேற்று அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு கடைசி வரை நாங்கள் வந்து உங்களோட உறுதியாக இருப்போம்னு கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கியிருக்காரு. அதில் ஏதாவது வந்து உடைந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, தமிழக அரசியல் சூழல் அதிமுகவை நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது, பொறுமையாக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக கிளைம் பண்ண போகுது, அதை திமுக வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. இது ஒரு ஹேஷியங்களாக யூகமாக வதந்தியாக பரவிக்கிட்டு இருக்குது. அது டக்குன்னு எடுப்புலேயே அப்படி நடந்துரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. அப்படி நடக்கணுன்னாலும் பல கட்டங்களை தாண்டி போகணும். இப்போதைக்கு விஜய் வந்து காங்கிரஸ் ஆதரவு சொல்லியிருக்காங்க. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன சொல்கிறோன்றது இன்றைக்கி சொல்லுவாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அவங்க ஒரு கால் காங்கிரஸ் மாதிரி துரோகம் பண்ணாமல் நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்திற்கு முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 MLAக்கள் இருக்காங்க. அவங்களையும் தாவேகா தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் பார்த்துருக்காங்க. வந்தவங்கள்ட்ட தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுகவுடன் ஸ்டாலினோட தான் கூட்டணியில் இருந்தோம், நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், அதனால் உங்களுக்கு ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக காங்கிரஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் மீண்டும் ஒரு தேர்தல் வருவதை விரும்ப மாட்டாங்க. ஆமாம். ஏன் சார், இப்போ இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவருக்கு எத்தனை நாள் சார் டைம் கொடுத்துருக்காங்க? இவருக்கு டைமே கொடுக்கல. ஆளுநர் என்ன சொல்லிட்டாருன்னா, வந்தால் 118 MLA லிஸ்டோட வா, இந்த 113 112 மெஜாரிட்டிக்கு கம்மியான நம்பர்ஸில் வந்தேன்னா இங்கே வராத அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ மெஜாரிட்டி வரணும்னு சொன்னால் விசிகா இடதுசாரி கட்சிகள் இவங்க ஆதரவு வேணும். அவங்க திமுக ஸ்டாலினை மீறி போவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. அடுத்தது விஜய் வந்தார்னா, ஒருவேளை அவர் ஆட்சி அமைத்தாருன்னா என்ன செய்வார்னா பிஜேபியை கண்டிப்பாக எதிர்க்க மாட்டார். ஒன்றிய அரசனுடைய மாநில சுயாட்சியை பறிக்கின்ற இந்தி திணிப்பு, PM ஸ்ரீ ஸ்கீமு, இது போன்ற திட்டங்கள்லாம் அமுலாச்சுன்னா விஜய் அதை எதிர்க்க மாட்டார்.
அது வந்து நேரடியாக பிஜேபி வந்து இங்கே அவருடைய கொள்கைகள் திட்டங்கள்லாம் வருவதற்கு வழிவகுக்கும். இன்னொரு புறம் திமுக தீய சக்தின்னு சொல்லி ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க, லஞ்சம் பண்ணிட்டாங்க, அதனால் கேஸ் போடுறோம், கைது பண்ணுறோம், இப்படி ஒரு இதை மக்கள் முன்னாடி காமிச்சிட்டு இன்னொரு புறம் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கின்ற வேலையை அவர் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திமுகவும் அதிமுகவும் இவர் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தா அது திராவிட இயக்கங்களுடைய தோல்வி அப்படின்னு சொல்லி அவர்கள் மாற்றி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் காங்கிரஸும் சிவசேனாவும் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே நடந்திருக்குது, பல மாநிலங்களில் அப்படி நடந்திருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இப்போதைக்கு இது யூகம்தான், வதந்தி தான், இது உண்மை இல்லை. பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் பிஜேபி என்ன ரோல் பண்ண போகுது? காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் ஆதரவுன்னு சொல்லதுனால தான் கவர்னர் இப்போ குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாரு விஜய்க்கு. அடுத்தது அதிமுக அப்படி ஒரு முடிவெடுக்குதுன்னா பிஜேபி அதை என்ன செய்ய போகுது? ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. அது என்டிஏ கூட்டணியாக வந்தால் திமுக ஏற்றுக்கொள்ளாது, அதிமுக மட்டும் தனியாக வரணும். அப்போ கூட இந்த மாதிரி அதுக்குள்ளேயே பல சிக்கல்கள் இருக்குது. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் வர இருக்கின்ற நாட்களில் திடுக்கிடும் திருப்பங்கள், அதிரடி திருப்பங்கள் இதெல்லாம் வந்து தமிழக அரசியலில் நிறையவே நடக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக எந்த விதமான தலைமை பண்பும் இல்லாமல் இருக்கிறார். அவர் வந்து இந்நேரம் விசிக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கணும், இடதுசாரிகள் கட்சிகளுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்கணும், காங்கிரஸ் கூட அவங்க ஆஃபீஸ் போய் கேட்டிருக்கணும், ஸ்டாலினே வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளை தானே நீ ஆதரவு கேட்குற. ஸ்டாலின் சார், உங்கள் கூட்டணி கட்சிகள்லேருந்து ஆதரவு வேணும், நீ கொஞ்சம் பெருந்தன்மையாக கொடுங்க, உங்களை நிறைய திட்டிலாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு அவர்கிட்ட வந்து கெஞ்சணும். இது எதுவும் பண்ணாமல் எனக்கு உலகமே என்னை சுற்றி தான் எங்குது, வாங்க எல்லாம் ஆதரவு தரீங்கன்னா எப்படி வருவாங்க? அப்போ இவர் மேல் உள்ள நம்பகத்தன்மையும் போயிடுது இல்லையா? இது அதனால் வர இருக்கின்ற நாட்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். டெய்லி வந்து புது புது விஷயங்கள், திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.